இன்றைய வாரம் கேள்வி என்னன்னா, மக்கள் மனசில் சிறந்த தலைவர் யார்? அதான் கேள்வி. சிறந்த தலைவர் வந்து கேப்டன். உங்களுக்கு சிறந்த தலைவர் யார்? கேப்டன். எதனால் அவர் பிடிக்கும்? நம்ம அவர் ரசிகர். நம்ம உள்த படத்துலேருந்து அவருக்கு ரசிகராக இருக்கும். இப்போ வந்து கட்சியில் இருக்கும். அவரை பற்றி ஒரு 4 வார்த்தை மக்களுக்கு சொல்லுங்கள். அவர் மக்களுக்கு வந்து அவர் நல்லது தான் செஞ்சுருக்கார். அவர் பசியை போக்குறவர் அவர். ரொம்ப நன்றி. வணக்கம். சிறந்த தலைவர் யார் உங்கள் மனசுக்கு? இப்போதைக்கு சிறந்தது மு க ஸ்டாலின் தான். மு க ஸ்டாலின் சிறந்த முதலமைச்சர் தான். நம்ம முதலமைச்சர் தான். அவரை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? இந்த இலவச பஸ் லேடிஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி இலவச வீடு இணைப்பு திட்டங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கு. சாலை வசதி சம்மந்தமாக சில மேம்பாலங்கள் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. குண்டு குழிமா இருந்த சாலையெல்லாம் இப்போ வேலை நடைபெற்றுட்டு இருக்குது. அதனால் வரவேற்கிறோம். ஐயா, ஆனால் சிறந்த தலைவர் யாருன்னா உங்களுக்கு? மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் வந்து மக்களுக்கு நல்லா சிறப்பாக செய்கிறாரு. சிறப்பான ஆட்சி தராரு. சிறந்த தலைவர் யாருன்னா உங்களுக்கு? சிறந்த தலைவர் விஜய் தான். ஏன் விஜய் சொல்கிறீங்க? இளைய தலைமுறை வந்து முன்னேறத்துக்கு பாடுபடுறாரு. மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக செய்வார். ஏன்னா சினிமா தலைவரை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கண்ணா. மக்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள். மக்களுக்கு என்ன, அவர் வந்தால் நல்லது நடக்கும். வேறு ஒன்றும் இல்லை. 2024 ஒரு மாற்றம் வரும். ஓகே, நன்றி. வணக்கம்ண்ணா. சிறந்த தலைவர் யாருண்ணா உங்கள் மனசுக்கு? தளபதி தான். தளபதி தான். எதனால நான் தளபதி சொல்கிறீங்க? எனக்கு அப்பத்துலேருந்தே அவரை பிடிக்கும். அவர் இப்போ தான் அரசியல் வந்திருக்காரு. நீ நல்ல அரசியல் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். அவரை பற்றி வச்சு 2 வாரம்ண்ணா. சிறந்த தலைவர் யாருண்ணா? சிறந்த தலைவர்னு சொன்னால் நிறைய பேர்த்த சொல்லலாம். அது அரசியல் சார்ந்ததாகவும் இருக்கும், இல்லை மக்களுக்கு பிடித்ததாகவும் இருக்கும். அது எனக்கு பிடித்த சிறந்த தலைவர்னா அண்ணல் அம்பேத்கர் தான். எனக்கு பிடிச்சது அண்ணல் அம்பேத்கர். அவர் தான் எனக்கு சிறந்த தலைவர்னு எனக்கு தோணுது. அரசியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு அதை பற்றி ஈடுபாடு கிடையாது. ஓட்டு யாருக்கு போடணுமோ அது நம்ம மனசு பொறுத்து தான். அதாவது இவர் வருவார், அவர் வந்தால் இது செய்வார், இவர் வந்தால் அது செய்வார், அப்படிலாம் நமக்கு இல்லை. எனக்கு பிடிச்ச தலைவர் அண்ணல் அம்பேத்கர் தான். சிறந்த தலைவர் யாருண்ணா உங்களுக்கு? எங்களுக்கு எடப்பாடியார் தாங்க. அவரை பற்றி எதுவும் சொல்லுங்கள். மக்களுக்கு என்ன, மக்களுக்கு எல்லாமே தெரியுமே. எடப்பாடியை பற்றி தெரியாத மக்களே கிடையாதுல்ல. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் யாருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சொல்லுவாங்க. எடப்பாடியார் தான் அடுத்த முதல்வர். விஜய் புதிய அரசியல் வருகையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்காரு. என்ன செய்வார் பார்ப்போம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணா. தலைவர் யாருண்ணா? எனக்கு சிறந்த தலைவர் திருமாவளவன் தான். ஏதோ சொல்லுங்கண்ணா. ஆமாம்பா, சிறந்த தலைவர்னால் நல்லா மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செய்கிறாரு. எதாக இருந்தாலும் பொதுப்படையாக இருக்கிறாரு. இந்த கட்சி தான், இந்த ஜாதி தான், அப்படி ஜாதி வழக்கம்லாம் கிடையாது. சமத்துவமாக மனுஷன் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றிங்கண்ணா. சிறந்த தலைவர் யாருண்ணா? சிறந்த தலைவர்னா எனக்கு எப்போதுமே கேப்டன் தான். அவர் வந்து பற்றி வர 2 வரைக்கும் மக்களுக்கு சொல்கிறீங்க. கேப்டனை பற்றினா, கேப்டன் நல்லபடியாக இருந்தார். இல்லை ஆள் இருந்தாலும் வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இப்போ சினிமாவிலேருந்து வந்தது வந்து விஜய் தான். விஜயை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப நன்றி. ஐயா ஓபிஎஸ் தான். அவரை பற்றி நல்லா கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் மீண்டும் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வந்தாக்கா மக்களுங்க செழிப்பாக இருப்பாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் நான் பேசுகிறேன். ஓபிஎஸ் அணி. ரொம்ப நன்றிங்கண்ணா. தலைவர் யாருண்ணா உங்களுக்கு? இந்திய அரசியல் தலைவர்களில் சிறந்த தலைவர் விஜய். அவரை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள். நியூ அரசியல் வருகை நல்லா பண்ணுவாரா? கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். சரி. ஏன்னா அவர் இளைஞர் நல்லா இப்போதி வர இல்லையா, இதை புதுசாக ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கிறாரு. பிரச்சனை கிடையாது. இப்போ இவங்களாம் இருந்தாலும் நல்லா ஏமாற்றி காசு ஏமாற்றிடுறாங்க. ஆனால் அவருக்கு கிடையாது. பசங்க எல்லாமே அவ்வளோ ஓட்டு போடுவாங்க. அவ்வளோ பேர். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. எனக்கு பிடிச்ச தலைவர் வந்து தலைவர்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்ச அம்பேத்கர் தலைவர் தான் பிடிக்கணும். வந்து அவரை பற்றி ஒரு உங்களுக்கு யாருண்ணா? எடப்பாடியார்ப்பா, புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவரை பற்றி அண்ணா வணக்கம். சிறந்த தலைவர் யாருண்ணா உங்களுக்கு இன்றைய நிலையில்? இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் சார் தான். ஏன்னா இப்போ வந்து நிறையா அவர் பண்ணிகிட்ருக்காரு. புதுசாக வந்தால் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம தளபதி விஜய் தான் புது அரசியலை எதிர்பார்க்குறாரு.